திரைப்பட நடிகை கௌரி கிஷன் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் வந்து உங்கள் வயது என்ன அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு அதை மறுத்து அகைன் ரொம்ப அக்ரெசிவாக கேட்டது ஒரு பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்கு இல்லையா. அது கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். அந்த விட அதே மாதிரி அந்த சர்ச்சைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு ஒன்று நடந்துச்சு நண்பர்களே. பட் இது சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, ஒரு சரித்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம பிஜிலாம் செட்டில் ஆகி அடுத்த கட்டமாக இப்போ நம்ம வீடு தேடிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் பெங்களூரு எலஹங்கா பக்கத்தில் நான் வீடு தேட போகிறேன். அங்கே ஒரு டூலெட் போர்டை பார்த்து கால் பண்ணுறேன். அவங்க பேரண்ட்ஸ் எடுத்து அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் இல்லைப்பா, எங்கள் பொண்ணு இருப்பாங்க, அவங்க வந்து வீடு காமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு சின்ன வயசு ஒரு பொண்ணு வருது. வந்து லிஃப்ட்டில் கூட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி என்கிட்ட கேட்குது, வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்குது. நம்ம திருநெல்வேலி நேட்டிவ்னு சொன்னால் புரியவா போகுது, நியர் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாட் இஸ் ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. எனக்கு என்னடா நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய சர்ச்சை ஆகிட்டு இருக்கு, இந்த பிள்ளை இப்படி வந்து கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் சரி பிள்ளை வேறு அழகாக இருக்குது, நம்மளுக்கு தான் இந்த விஷயத்தில் சூடு சோழனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஜை சொல்கிறேன். ஏன் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட எக்ஸாக்டாக சொல்ல மாட்டேன், 25-30 ஒரு ஏஜ் நண்பர்களே. அந்த பிள்ளை ஷாக் ஆயிடுச்சு. சரி ஷாக்கு என்ன வழக்கம் போல் இதுக்கு தான் ஆவாங்க. ஆக்சுவலி எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பஸ் இதெல்லாம் போகும்போது யூஸ்வலாக அந்த கான்வர்சேஷன் வரும் நண்பர்களே. அப்போ நான் என் வயசு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதானா, நீங்கள் பார்க்க 29-30 மாதிரி இருக்கீங்களே, உங்கள் குரல் உங்கள் லுக்கெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளை இதுதான் ஷாக்காக இருக்க போதுன்னு அதே நானும் சொன்னேன். ஓ யூ தாட் லைக் திஸா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நோ ஐ தாட் யங்கர் யுவர் அரௌண்ட் 24 அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த புதுப்பேட்டையில் அந்த பாலாசிங் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை இந்த பிள்ளை வந்து ஒரு 2000 கூட வாடகை ஏற்றுங்க அப்படி சொல்லுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம வீடு பார்க்க போனதே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி அதே ஒரு மதப்பில் வந்து வந்தாச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அந்த நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட இங்கிலீஷ் சும்மா அந்த சீன் போடுறதுக்குலாம் இல்லை நண்பர்களே, வேறு லெவலில் அந்த ஒரு யூஎஸ் டோனில் வந்து அவ்வளோ அழகாக பேசிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த யஷ்வந்த்பூர்லேயும் நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது அந்த கல்லி பாய்ஸ் கிரிக்கெட் விளாடுவாங்க இல்லையா, அந்த பசங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கேள்விப்படுறேன், இங்கே பெங்களூர் உள்ள ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் தனித்துவமாக தெரியும். அது இல்லாமல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது போல நண்பர்களே. ஏன் இந்த வட்டாரத்தில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா பரோடா குஜராத் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து வரும்போது அவருடைய குழந்தைக்கு வந்து அங்கே 60,000 ஃபீஸ் கட்டிட்டு இருந்திருக்காப்புல. கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் ஒரு ஸ்கூலில் அங்கே பார்க்கணுன்னு பார்த்துருக்காப்புல. பட் அவருக்கு கிடைச்ச ஸ்கூலோடைய ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பெங்களூரில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் இது ஒரு பெரிய அங்கமாக இருக்குது போல நண்பர்களே. ஸோ அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அண்ட் இன்னைக்கு வேறு நம்மளுக்கு தூக்கம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சந்திப்போம்.